ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவை ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது அரோரா சின்க்ளேர் அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பேர் இருக்குது, பலூனக்கா அப்படின்ட்டு. அந்த பேரை மாற்றுறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து அவங்களுடைய தோழி, ஆல்ரெடி பிக் பாஸ் சீசனில் வந்தவங்க தான். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த நேமை மாற்றணும்னு வந்திருக்காங்க, அரோரா சின்க்ளேர்ன்றது தான் நிரந்தரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அரோரா சின்க்ளேர் அவங்களுடைய அந்த நேம் நல்லா மாறிச்சா அப்படி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களோட ஆப்ஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு இரிட்டேட்டையும் கடுப்பையும் கோவத்தையும் கிளப்பியிருக்கு. துஷார் கிட்ட தேவையில்லாமல் எல்லை மீறி நடக்கிற விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதனால் என்ன பண்ணுறாங்க, வியூவர்ஸ்லாம் போயிட்டு ரியா கிட்ட போய் கேட்குறாங்க, கலாய்க்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க வந்து பேரை மாற்றுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கா, இதுதான் அவங்க பேரை மாற்றுற லட்சணமானு கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன நினச்சேன்னா, அவங்க சொல்கிறாங்க, நான் என்ன நினச்சேன்னா அவங்க நேம் வந்து அரோரா சின்க்ளேர் இங்கே பதிவாயிடுச்சு அப்படின்னும் போது இதுதான் வந்துட்டு சோசியல் மீடியாவில் அப்படியே பரவும், இவங்க பண்ணுற கேமை பார்த்து எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்னு தான் நினச்சேன். அதே மாதிரி அவங்க பண்ணுற விஷயங்கள் அதே மாதிரி உள்ளே போவாங்க, உள்ளே போயிட்டு நான் ஜென்யூனாக எனக்கு என்ன தோணுது அதை பண்ணுறேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அவங்க சைடு ப்ரொமோஷனும் கிடையாது. சரிங்களா? அதனால் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் எனக்கே அவங்க விளையாடுறத பார்க்கும்போது அவங்களுடைய ஆக்ஷன் தான் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சரிங்களா? அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சுத்தமாக ஒன்றும் புரிய மாட்டேது, ஏன் இவ இப்படி பண்ணுறா, அதே மாதிரி அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எனக்கு பிடிக்கல, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேது. சப்போஸ் அவங்க என் கிட்டே இருந்திருந்தாங்கன்னா நான் மச்சான் இது தப்பு கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லவும் முடியாது, அவங்க அங்கே இருக்காங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நான் என்ன சொல்ல முடியும்? இதில் என்ன விஷயம்னா, நீங்களும் வந்து எதிர்பார்க்குறீங்க அவங்கள நான் கலாய்க்கணுன்ட்டு. இந்த சோசியல் மீடியாவில் உட்காந்து என்னோட ஓன் ஃப்ரெண்டே நான் வந்துட்டு அசிங்கமாக திட்டணும்னு நினைக்கிறீங்க, அது என்னால் முடிய முடியாதுங்க. எப்படிங்க திட்ட முடியும்? அவன் என்னோட ஃப்ரெண்டுங்க, அவன் வந்து உள்ளே போயிருக்கா, அந்த மாதிரி ஆயிடுச்சு, வேறு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஏன்னா உண்மையிலே எனக்கு பிடிக்கல, டிசப்பாயின்மெண்ட்டு அப்படின்ற மாதிரி பொங்கி எழுந்து ஃப்ரெண்டை விட்டு கொடுக்கவும் முடியாமல், ஃப்ரெண்டை தட்டி கேட்கவும் முடியாமல் அப்படியே குமுறிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா. ஸோ ரியா வந்தவங்க ஓரளவுக்கு சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஒரே வாரத்தில் ஓஹோன்னு வாக்கு நம்ம வெளியே போயிட்டாங்க. நல்ல ஒரு ஆட்டத்தை கொடுத்தாங்க, அது சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே வந்துட்டு அரோராவோட விஷயங்கள் ரியா அளவுக்காவது இருக்குமா கேட்டீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. அதை அவங்க பின் தோழியே வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், இந்த அரோராவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி கம்பேர் பண்ணும்போது ரியாவே சூப்பர் ரொம்ப உங்களுக்கு தோணுதில்ல? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.